நேத்துக்கு ஸ்கூல்ல நான் கேட்டிருந்த அந்த செயிண்ட் யாருன்னா, செயிண்ட் சவுல். அதாவது புனித சவுலா இருந்து பவுலா மாறியவர். இவரோட பிறப்ப பத்தி அ கரெக்டான இன்ஃபர்மேஷன் இல்ல. அவர் வந்து பிசி இயேசு பிறக்கறதுக்கு 5 வருடங்களுக்கு முன்போ, இல்ல 5 வருடங்களுக்கு பின்போ பிறந்திருக்கலாம்னு கருதப்படுது. இவர் வந்து ஒரு ரோமர் குடும்பத்தில பிறக்கிறாரு. ஒரு பார்சி ஃபேமிலியில. பரிசேயர்ன்னு சொல்கிறாங்களா அந்த குடும்பத்தில் பிறந்து வளர்றாரு. ரோம ராஜ்யத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. இவர் வந்து தார்சுஸ்ன்ற ஒரு ஊரில் சேர்ந்தவர். அது வந்து ரோம நாட்டோட சிசிலியான்னு சொல்லக்கூடிய அரசாட்சியில் வந்து இருக்குது அந்த ஊர். அங்கேருந்து இவர் வந்து பிறந்து அங்கே அவரோட பணி என்னென்னா, அவர் வந்து ஒரு படைத்தளபதி மாதிரி ஆகிறாரு. ஆகி ஒரு சோல்ஜர், அதாவது ஒரு ரொம்ப ஸ்ட்ரெங்தான சோல்ஜர், சில சின்ன படைக்கு தலைவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிறாரு. ஆகி அவர் வந்து இந்த இயர்லி கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆதிகால கிறிஸ்தவர்கள், இயேசு இறந்ததும் அப்போஸ்தலர்களால் வழிநடத்தப்பட்டு அவர்களால் கன்வெர்ட் செய்யப்பட்ட கிறிஸ்தவர்களை எல்லாம் கொலை பண்ணுறது, அவர்களை அழிக்கிறது, இந்த பணியை வந்து இவர் ரொம்ப தீவிரமாக செஞ்சார். இயேசுவை ரொம்ப வெறுத்தார். இயேசுவை வந்து இவர் பார்த்தது கூட இல்லை. பட் ஆனால் இவர் வந்து அந்த இயேசு பேரை சொல்லி ட்ராவல் பண்ணுற அத்தனை பேரையும் வந்து இவர் வந்து அழித்தார். இது வந்து இது நடந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்தேவான்னு சொல்லக்கூடிய முதல் மறைசாட்சி வந்து இவரோட தலைமையில் தான் கொல்லப்படுறாரு. இவர் தான் அவருக்கு வந்து மரண தீர்ப்பு எழுதுறாரு. அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு கடினமான மனிதர். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஒரு முறை வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இவர் டமாஸ்கஸ்ன்ற ஊருக்கு வந்து ட்ராவல் பண்ணுறாரு. அந்த மாதிரி போயின்னு இருக்க வழியில் வந்து திடீர்னு வந்து இவருக்கு ஒரு குரல் கேட்குது, சவுலே சவுலே ஏன் என்னை வதைக்கிறாய் அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் அந்த ஒளியும் அந்த சவுண்டும் அந்த பிரகாசமான லைட்டும் அவர் வந்து கண்ணு கூசி அவர் கீழே விழுந்துடுறாரு. ரொம்ப நாள் அவர் கொஞ்ச நாள் கண்ணு தெரியாமல் இருக்கிறாரு. இதே நேரத்தில் அந்தியோக்கில் அந் ஒரு அன்னானியான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், அவருக்கு கண் பார்வை இதாக இருக்குது, அவரை நீ குணப்படுத்துன்னு சொல்லி அறிவுறுத்துறார். அவர் வந்து இவரை தேடிட்டு வந்து அவர் வந்து டமாஸ்கஸ்க்கு இவரை கூட்டிகிட்டு வந்து அவரை வந்து குணப்படுத்துகிறாரு. குணப்படுத்தி இயேசுவை பற்றி அவர் சொல்கிறாரு. சொன்னதும் அதிலிருந்து அவர் வந்து கொஞ்சம் மனமாற்றம் அடைகிறாரு. மனமாற்றம் அடைஞ்சு எங்கெல்லாம் போய் இயேசுக்கு எதிராக செயல்பட்டாரோ அங்கெல்லாம் போய் இயேசுவை அறிவிக்க ஆரம்பிக்கிறாரு. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? இவர் வந்து அப்போஸ்தலர் கிடையாது. இயேசு இறந்ததுக்கப்புறம் தான் இவர் கிறிஸ்தவராகவே மாறுறாரு. ஆனால் இவர் வந்து அப்போஸ்தலர் பவுல் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஏன்னா இவருக்கு அந்த பணியை கொடுத்தது, உலகெல்லாம் போய் நற்செய்தி அறிவின்னு சொல்லி இவருக்கு அந்த பணியை கொடுத்தது வந்து யாருன்னா இயேசு. ஸோ இயேசுவால் வந்து இயேசு இறந்ததுக்கப்புறம் இயேசுவால் வந்து விண்ணகத்தில் இருந்து அறிவுறுத்தப்பட்டதுனால இயேசுவால் இவர் அப்போஸ்தலராக ஏற்கப்படுறதா வந்து கருதப்படுது. ஸோ இவரோட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான சிரமங்களை வந்து இவர் அனுபவிக்கிறார் இயேசுக்காக. இவர் வந்து ஒரு சோல்ஜர்ன்றதுனால ரோமியர்கள் எல்லாரும் இவர் மேலே ரொம்ப எரிச்சல் ஏற்படுறாங்க ரோம ராஜ்யத்தில். இவர் வந்து எங்கே போய் பிரயாணம் பண்ணி அங்கே பேசினாலும் அந்த இடத்துல வந்து பலவிதமான அதிசயங்கள் நடக்கிறத வந்து எல்லாரும் பார்த்து எரிச்சல் அடைகிறாங்க. அதே மாதிரி இவர் 4லேருந்து 5 முறை வந்து மிஷினரி ட்ராவல்னு சொல்லக்கூடிய தரை வழியிலும் கடலை கடந்தும் பல ஊர்களுக்கு போய் பிரசங்கங்களை மேற்கொள்கிறார். அதிகமான ட்ராவல் பண்ண ஒரு அப்போஸ்தலர்ன்றது கூட இவரை வந்து சொல்லப்படுது. நிறையா, அதாவது இவர் வந்து மிஷினரிஸ் ட்ராவல், அதாவது மறைபரப்பு பயணம்னு சொல்லி நிறைய முறை வந்து இவர் வந்து பயணம் செய்கிறார். இவரை வந்து ஒரு முறை வந்து ரோமரசர் பிடிச்சி சிறையில் அடித்து கொடுமைப்படுத்தப்படுது. அந்த சிறையிலையும் வந்து அங்கே இருக்க காவலர்களுக்கு வந்து இவர் வந்து பிரசங்கம் வைக்கிறார். காவலர்கள்லாம் இவர் மேலே அன்பாக இருக்கிறாங்க. ஒரு நாள் நைட்டு வந்து இவர் தூங்கிட்டு இருக்கும்போது ஏஞ்சல்ஸ் வந்து அந்த சிறை கதவுகளெல்லாம் திறந்து விடுறாங்க. இவர் அந்த கொலை பண்ணுறதுக்கு இருந்த அந்த நேரத்தில் இருந்து தப்பிச்சு திரும்பி வந்து இவர் வந்து பம்புலியா அந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போய் நிறையா பிரயாணங்களை ஏற்படுறாரு. 12,000 கிலோமீட்டர் முதல் மிஷினரி ட்ராவல்லே இவர் வந்து 12,000 கிலோமீட்டர் ரோடு வழியாகவும் 8,000 கிலோமீட்டர் கடல் வழியாகவும் போய் பிரசங்கம் செய்கிறாரு. இவர் தான் வந்து பர்னபாஸ், டைட்டஸ்ன்னு சொல்லக்கூடியவர், தீத்து, இவங்களுக்கெல்லாம் வந்து இவர் சீடர்களாக ஏற்படுத்துகிறாரு. பலவிதமான கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கிற அந்த நேரத்தில் வந்து அந்த கன்ஃப்யூஷனஸ் எல்லாம் போக்கி இது பண்ணுறாரு.
கிட்டத்தட்ட 14 திருமுகங்களுக்கு மேலே இவர் எழுதியிருக்கிறாரு. அப்போஸ்தலர் பணியில் இவரை பற்றி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. அப்போஸ்தலர் பணிகளுக்கு அப்புறம் அந்த கடிதங்கள் எழுதினதில் அதிகமான கடிதம் எழுதினது வந்து இவர் தான். கொலேசியருக்கு, கொலிந்தியருக்கு, எபிரேயருக்கு அந்த மாதிரி. ஸோ இவர் எழுதின கடிதங்கள் எல்லாமே வந்து இன்றளவும் ஆண்டவரை வந்து போற்றக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இவர் ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலர். இவரோட 2வது மிஷன் வந்து பார்த்திங்கனாக்கா, இவர் வந்து திரும்பியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 20,000 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கக்கூடும்னு சொல்லப்படுது. 3வது மிஷன் பார்த்திங்கனாக்கா, அவரோட கலிலேயாவில் பிலிப்பியா, எஃபிரஸ், அப்புறம் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. இந்த மாதிரி பல இடங்களில் ட்ராவல் பண்ணி ஃபைனலாக வந்து இவரை அரெஸ்ட் பண்ணி இவரை இஸ்ரேலில் ஜெருசலேம் இவர் போயிருக்கிறாரு. அங்கே வந்து இவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஜெருசலேமுக்கு இவர் வந்து நிறைய முறை விசிட் பண்ணுறாரு. மொத்தம் 5 தடவைக்கு மேலே விசிட் பண்ணுறாரு. அந்த இவர் இத்தாலியை சேர்ந்தவர் இல்லையா? அந்த மாதிரி போகும்போது ஜெருசலேமில் இவர் அரெஸ்ட்டு செய்யப்பட்டு இவர் வந்து அங்கே அவரோட தலை துண்டிக்கப்பட்டு இறக்குறார். இவரோட ரத்தம் வந்து ஒரு விதை மாதிரி தான். இன்றைக்கி திருச்சபையில், பைபிளில், புதிய ஏற்பாட்டில் இவரோட கடிதங்கள் தான் வந்து சிறப்பான கடிதங்கள், பவர்ஃபுல்லான கடிதங்களாக கருதப்படுது. இயேசுவால் அப்போஸ்தலராக இயேசு விண்ணகத்திலிருந்து நியமித்தவர் வந்து இந்த பவுலானவர். இப்பேற்பட்ட ஒரு மகிமையான ஒரு புனிதர். இவரோட பேரை வந்து பீட்டர், அவர் கூட சேர்த்து புனித பீட்டர் பால் திருவிழா தான் ஒன்றா நடக்குது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து முக்கியத்துவம் வந்து திருச்சபையில் கொடுக்கப்படுது. ஒரு நல்ல ஒரு எளிமையான புனிதர். கொடூரமான நிலையிலிருந்து இயேசுக்காக மனமாறியவர். இவரை போல் நாமளும் நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நிறைய பேர் ஒரிஜினலான கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமான்றதை வந்து நம்ம ஆன்ம சோதனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா கிறிஸ்துவர்களாக இருந்துக்கிட்டே நிறைய கயமகாரம், எரிச்சல், மன்னிப்பு இல்லாத தன்மை, அப்புறம் வந்து மற்றவர்களுக்கு தொல்லை கொடுக்கறது, மற்றவங்களை காயப்படுத்துறது, இந்த மாதிரி பல வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்குறோம். அந்த மாதிரி காரியங்கள்லேருந்து நம்ம வந்து விடுதலை ஆகணுன்றது வந்து நாம் வந்து யோசிக்கணும். பிரைஸ் தி லார்ட்.